இன்றைக்கு என்ன பாடம் தெரியா? காலையில் வண்டியில் ஏறி போப்புறோம், ஏற கொழுவோமா தெரியாது, பார்ப்போம். மாச கிடைக்குமா? இது என்னடாப்பா காலையில் 6 வரப்புறாவோ முதலாளி இருக்கு. இப்போ முதலைய மாதிரி ஓட இல்லை, இல்லாட்டி 5000 10,000 ஓடுங்க நமக்கு. கத்தார் ஒரு நிலைமை கொஞ்சம் கஷ்டமாக தான் போகுது. பார்ப்போம். ஒரு 5000 ரியாலாக உழைக்கணும், உழைச்சா தான் வட்டிக்கும் கொடுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் காசு இருக்கு, இப்போ கொஞ்சம் காசு கிடைக்கும். இந்த நாள் கையையும் போடுதுராப்பா. பாப்போம் முதலாவதாயிரம் எப்படி இருக்கேன். தம்பி எங்கம்பி போக சரியா கொஞ்சம் போகணும். என்ன மாதிரி வருவீங்களா? கொஞ்சம் வாங்கல முதலாவது நீங்க வாங்கடாப்பா, வாங்க ஏறுங்க. சரியா 47க்கு போகணும். பிரச்சனை போ. என்ன கடும் வெயில் அடிக்கிறேன். கத்தார்ல வெயில் தானே, அப்படிதான் காலையில ஊழல் அடிக்குது, பின்னேரத்துல வெயில் அடிக்குது, இப்படித்தான் கத்தார். என்ன கொஞ்ச நாள்ல என்ன கட்டு சூடா அடிக்குது. அங்க வேலைக்கு ஒன்று வர சொல்லி 47 மணி தண்டி கம்பெனிக்கு போக பாக்க புரியுதாலே வந்தீங்க. வந்து 6 மாதம் ரூம் இல்ல ஒன்றும் இல்ல. ஓமா அந்த ரூம்ல வந்து விரைச்சிறானு சாப்பாட்டு காய்ச்சி கொடுக்கலையா, ரூம் காய்ச்சி கொடுக்கல விரைச்சிறானு. என்ன செய்யறது தெரியாம இருக்கு. அங்க கடனும் சரியாக இதா இருக்கு. அங்க வட்டிக்கார எல்லாரும் தம்பி எல்லாரும் அப்படி வராங்க. புரியுதால வராங்க, புரியுதால அந்த உழைக்கிறாண்டு வராங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்லைண்ணே. 1000 ரூபாயில ஏறிய நீங்க வண்டி எல்லாம் வச்சிருக்கீங்க 100 ரூபாய். உங்களுக்கு என்ன ஒரு வேலை ஒன்று செட் பண்ணி தாங்களே, நான் பாத்துக்கிறேன் செட் தாரேன் உங்களுக்கு. அது பிரச்சனை. இப்ப உங்களுக்கு அக்கறை கிக்கரை பட்ஜெட் இருக்குவாங்க. நீங்க பெண்களை பார்த்தோன்னே நாங்க வர்ற கஷ்டம் உங்களுக்கு தெரியாது. இப்ப வண்டி எடுத்து ஓடுறாங்கெல்லாம் நல்லா உழைக்காங்கன்னுதான் நீங்க நினைக்கீங்க. இது வந்து 6 மாதம் ஆயிடுது. 6 மாதத்துக்கு ஒரு வேலையும் இல்லை, போகாத கம்பெனியும் இல்லை, இது அகடவும் இல்லை. காசு அஞ்சலவனும் செய்யுது. இப்போ காசும் இல்லை, ஒன்றும் இல்லை. அன்றைக்கு சாப்பிடவும் இல்லை காலையில். அப்படி எனக்கு என்ன அதில் வேலைக்கு போகிறதுக்காண்டி. நீங்க மட்டும் இல்லை, இங்க நிறைய பேர் அப்படி தான் தெரிவிக்கிறாங்க. நிறைய பேர் இப்படித்தான் புரியால வந்து வேலை இல்லை, சாப்பாடு இல்லை, ரூம் இல்லைன்னு. எனக்கு சரி வராது போல கத்தார நீ சரி வராது. நீ வேலைகள் வந்தா தான் நீ கத்தார்ல இந்த போறதான் கடைசி. இதுக்கு போய் பார்த்தா மரா நீ ஒன்று டிக்கெட்டை போட்டு போறான். எங்கேயாவது பிச்சா எடுத்து டிக்கெட்டை போட்டு எடுத்து ஊருக்கு போக வேண்டியது. அமரா இங்கே கிடந்து என்ன விரைச்சிடாங்க விட்டு விட்டு. அப்படியே நான் சொல்லப்படா நித்திரோண்டது போறோம். ஏசிடாங்கல இருந்து ரூம் காயும் தராருல, சாப்பாடு காயும் தராருன்னு நாம கேட்டு தெரியும். ஒரு சாதி அடி இந்த இடம் அனிதாடுங்க. விடதான் அனிதாடுங்க. நித்தாடு எவ்வளோ ஒண்ணு தாங்கடா தம்பி. 25 ரூபாம்பி. 25 ரூபாயா அண்ணா? 10 ரூபா காஞ்சி தம்பி. 25 ரூபாம்பி. 25 ரூபாம்பி. நான் காலையில கூட தயத்தினா முதலாவது பார்த்து எடுங்க. என்ன கொண்டு வாங்க. என்ன எப்படி செய்யற நீங்க? சரி என்ன செய்யற நீங்களும் சில்லாக்காரா பேசுறீங்க. சரியா என்ன அந்த ரூபாய் தாங்களே தண்ணி குடிக்கிறதுக்கு வச்சுக்கிறேன். காய் தரலி தாரன் தேத்தண்ணி என்னத்தை குடிக்கிறேன். வண்டிக்காய நீங்க பாத்து இருக்கிற ஒரு காயும் கூட பறிக்க. நாட்டுக்காரன் எல்லாம் பார்க்க கூடாது. இங்க தொழிலுக்கு வந்தா தொழில பாக்கணும். போங்க நீங்க வண்டி ஓடுற நீங்க பாத்து ரோட்டுல பாத்துக்கு அடி எடுத்து கிடந்துறாங்க. அப்படி எல்லாம் சொல்லாமே பாரு. நம்ம ஏத்திட்டு வந்ததும் இல்ல, நமக்கு திட்டி போறானு புரியால வந்து. என்னடாப்பா காலையில ஒருவனை ஏத்துன அவன்கிட்ட வாய் சொல்லுமாயே பேத்துறாப்பா இந்த தொழில். இந்த அவன்கிட்ட காணல நீ வண்டி காய்க்கு விரட்டியாச்சு. நீ இப்படித்தான் ரூம் காய்ச்சி அவனுக்கு எடுக்கணும். பசி எழும்பித்தான் நீ ரூமுக்கு ஒருக்கா போயிட்டு
ரூபா வைத்து அங்கே காசும் கொஞ்சம் இருக்கு, அதையும் எடுத்து இங்கே இப்பயும் கொஞ்சம் காய் வந்துச்சு, காய்ச்சி கொஞ்சம் அயரோடுன காய் அதையும் சேர்த்து போன மாதம் வட்டிக்கு கொடுத்த நான். இந்த மாதம் மாறும் கோல் அடிப்பான், மாஜ கடையும் ஆகிட்டு நீ கோல் அடிப்பானால் அதை பார்த்து இப்போ கணக்கை பார்த்து ரூமில் போய் அந்த காயை கொடுத்து போட்டு அதுக்கு பிறகு பார்ப்போம். அதுக்கு பிறகு வந்து போடுவோம், டைம் கிடக்கு தானே இப்போ அதுக்கு ரூமுக்கு போ. ரூமுக்கு போய் பார்ப்போம். ரூமுக்கு வந்தாச்சு, பார்ப்போம் என்னம்மா என்ன சாப்பாடுகள் இருக்கா இல்லை காசையும் பார்ப்போம். முதல்ல தண்ணியை குடிச்சிட்டு இந்த வாயம் எவ்வளோ வருமானம் வந்து தெரியா உங்களுக்கு பார்ப்போம். பெட்ரோலுக்கு இனியும் வண்டிக்கு 2000, 1200, 1800, 2000, 3000, 3200, 4000 ரூபாய்க்கிட்ட மிச்சம் வந்துருச்சு. இல்லை வண்டிக்கும் காய் கொடுத்து இது என்ன செய்யலாம். போன மாதம் வட்டி கொடுத்தவனுக்கு அவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடாது, வட்டிக்கு ஒரு ஆளுக்கு தான் கொடுக்கணும். ஆயிட்டாப்பா வீட்டை இருக்கும் கோல் வருது. இவங்களுக்கு எல்லாம் சும்மா இந்த நேரங்கள். ஹலோ, ஓ சொல்லுங்க, என்னம்மா சும்மா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? என்ன காஜா? போன மாதம் தானே 15,000 காசு போட்டு 2 மாதம் செலவழிக்க சொன்னேன் நான். உங்களுக்கு 2 மாதம் செலவழிக்கிறா 15,000 காசு? இங்கே வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை, ரூமுக்கும் சாப்பாட்டுக்கும் காசு இல்லாமல் நாங்கள் ஆக்கள்கிட்ட கடன் வாங்கி செலவழிக்கிறோம். பிள்ளைக்கு வருத்தமாட்டா அங்கே அரசாங்கத்துக்கு ஆஸ்பத்திரியை கொண்டு போங்களே, வீட்டுக்கு கொண்டு காயை கொடுக்கணும். அவனுக்கு 1/4 கிலோ மீனை வாங்கி 2 நாளைக்கு சமைங்க. இந்த எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உழைக்கிறது, காய உழைக்கிறது. உங்களுக்கு வக்கான கோபம் திரும்பி நான் காய்ச்சி சொன்னேன். சரி சரி வைங்க வைங்க, நான் பரவாயில்ல. நேபாளிக்கு போன மாதம் கொடுத்தாச்சு, இந்த மாதம் வச்சுக்கலாங்க. அப்படின்னா கோல் அடிக்காம பட்டி காய்ச்சி வேணுமாண்டு நம்மளை தெரிஞ்ச பொடியன் தான் அவன் கோல் அடிச்சாதான் நம்ம காய்ச்சி கொடுக்கணும். நம்ம கொடுத்தோம்டா வர வட்டி வாங்குற கஷ்டம். நீ நான் தரச்சின்ன உனக்கு காய்ச்சி என்றெல்லாம் கேட்பாங்க, பெரிய கேட்பாங்க. அதனால் அவன் கோல் அடிக்கிறது இப்படியும் அடிப்பார், காய் பட்டு அடிப்பார். 4000 காய்ச்சி கொடுத்தா போன மாதத்து வட்டி இல்லை, வட்டிக்கு தான் கொடுக்கணும். அண்ணே தம்பி என்னம்மா சும்மா இருக்கீங்களா? நல்ல சுவந்தம் அண்ணே. வீட்டை சரியா கஷ்டமா இருக்கி. வீட்டை இருந்து கோல் எடுத்தவங்க வருத்தமா ஆக்களுக்கு காசு வேணும். இப்போ ஒரு 1000 ரூபாய் காசு இருந்தா தாங்க. எனக்கு இப்போ கொம்பனிலையும் வேலை இல்லை, வேலையை நிப்பாட்டிட்டான். இப்போ என்ன 2 அடிக்காது. அவங்கள்ட்ட வட்டிக்குண்டால ஒரு 1000 ரூபாய் காசு வாங்கிட்டு போட்டு கூட வந்து இன்னும் எடுக்கலாம் காசு. தம்பி இப்படிதான் தம்பி, இப்ப தெரியும் தானே தம்பி, இப்ப கத்தார் போற நிலைமை தெரியும் தானே. இப்ப எனக்கு இப்ப பெட்ரோலுக்கு காசு இல்லாம நான் பக்கத்துல அவன் ரூம் காய் வாங்கிட்டு இப்படி தான் இருக்கேன் தம்பி. அவன் தரணும் மாட்டேன், காசியா தான் இருக்கு. இந்த இப்ப காசு இல்லை. நான் நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்தேன், காசுகள் கிடைக்கல. அதான் அவங்கள்ட்ட எல்லாரும் நான் இருந்தா தருவேன், தெரியும் தானே, நம்மளை பத்தி தெரியும் தானே. நான் இருந்தா தருவேன், என்ன செய்யறேன் என்னட்ட இல்லை. இப்ப நான் ரூமுக்கு இப்ப நீ வேற ஆள் தான் இப்ப காசு வாங்கி கொடுக்கணும். வேற யாருக்குண்டாலும் மாறி தாங்க அப்படின்றா என்ன அவங்கள்ட்ட இல்லைன்ற. சரி தம்பி, நான் கேட்டு பாக்கிறேன். என்ன கொடி என்ன அவன் நான் கோல் அடிச்சு கேட்டு பாக்கிறேன். அப்படி இருந்தா நான் கோல் அடிச்சு தாரேன். சரியா? சரி நான் வாரம் கோவிக்காங்க. நான் கோவிக்கல, நான் வாரம் போய் காசு விற்கிறீங்க கேட்ட இல்லைன்றாங்க. நம்ம ஒரு ஆவத்துக்கு தானே போய் காசு கேட்டேன். என்ன செய்வோம்? சரி வேற யாருக்கா பார்ப்போம். பாப்போம் அந்த பொடியன் கோல் அடிச்சாண்டா கொண்டு கொடுக்கலாம். இல்லாட்டி வேற ஆளை பார்ப்போம். பொடியன் தான் கோல் அடிக்காம போல் அடிக்கும்.
ஹலோ ஓ தம்பி சொல்லுங்க தம்பி நம்மகிட்ட இந்த இப்போ நீ பக்கத்தில் வாங்கி தரணும் தெரியும் தானே இப்போ நிலைமை பிரச்சனை இல்லை நான் வாங்கி தாரேன் ஆனால் நமக்கு அந்த வட்டி முக்கியம் தம்பி எனக்கு நமக்கு நீங்க யாருக்கு குடுக்கீங்களோ எனக்கு பிரச்சனை இல்லை. கத்தார் ரியாலண்டா எனக்கு 80 ரூபா அப்படி தரணும். நீங்க எவ்வளவு கண்டாலும் கொடுங்க சரியா. வட்டி அமைக்க மாசம் நான் கோல் அடிச்சா எனக்கு வட்டி காசு தந்துடணும். அங்க 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 இங்க அவன் தரல இவன் தரலன்னு கதையில எனக்கு செய்தி வராது சரியா. இல்ல 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 நீங்க தெரிஞ்சால் அவரை எனக்கு தெரியல. நீங்க தெரிஞ்சால் உங்கள்ட்ட நான் தருவேன். நீங்க கொடுங்க காசு. நான் உங்களை நம்பிதான் தாரேன். அவன் நேபாளி நம்ம இந்த கம்பெனியில முதல் இருந்த பழக்கத்துல அவன் தம்பி கொடுத்த நான் அந்த மாதிரி கேட்டிருக்கேன். அவரு நம்பல அது எந்த மாதிரி கடைசியில எல்லாத்தையும் தாண்டி கேட்டிருக்கேன் தாண்டிக்கான் பாப்போம். நீங்க இப்ப உங்களுக்கு வாரத்துக்கு என்ன மாதிரி வண்டிகள் இருக்கா வந்து வாங்குவீங்களா இல்ல நான் கொண்டு தரணுமா? இல்ல வண்டி இல்ல நீங்க வாங்கிக்கலாம். வேங்காட்டை நான் வாங்கி தரேன் பிரச்சனை. சம்பளம் போட்ட நீங்க எடுத்து போட்டு கொடுங்க. சம்பளம் வேங்காட்டை வாங்கி தரேன். ஏன்னா நம்ம யாரையும் இந்த காசு விஷயத்துல கொஞ்சம் நம்ம என்ன நீங்க வாங்கி வச்சு கொள்ளுங்க. நீங்க வேங்காட்டை நீங்க வச்சு நீங்க எடுத்து தந்தீங்கடா சரியா. சரி அண்ணா சரி. அப்ப நான் உங்களை ரூமுக்கு வெளியே வந்து ஹோல்ட் பண்ணட்டா? ரூமுக்கு வெளியே வந்து ஹோல்ட் பண்ணுங்க. சரி 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 ஓகே ஓகே சரிடாப்பா. அந்த பொடியை எனக்கு கோல் அடிச்சு நான் கையில் காய்ச்சி இருந்தாலும் நாங்கள் கேட்டு வருவாங்க. அவனுக்கு கொடுத்துட்டு வருவோம். பாப்பாவுக்கு கோல் அடிச்சு பார்ப்போம். அந்த தம்பி நான் 33,000 ரூபா போல இருக்கு. ஹலோ தம்பி. ஓ நான் இந்த வெளியே நீங்கள் உங்களை 33,000 இல்லைங்க தானே? சரி சரி வாங்க 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 வழியே என்ன மாதிரி வாங்க 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 உள்ளுக்கு வாங்க. உள்ளுக்கா உள்ளுக்கு இல்லைண்ணா வளர்த்துறது அந்த பொடியை வருவான். என்ன மாதிரி நம்ம கேட்ட விளக்கம் பிரச்சனை இல்லை. நான் சொன்னேன் தானே இந்த போன்ல சொன்ன மாதிரி தான் நான் காசை தாரேன். உங்களை நம்பி தான் தாரேன். இன்னொரு பொடி எனக்கு கேட்டேன். அது தெரிஞ்சாக்களுக்கு கொடுக்கக்கூடாது. நமக்கு வட்டி தர மாட்டாங்க. அவங்க கொடுத்தா காசை வாங்குறதுக்கு நம்ம 4 கதை கதைப்பாங்க. அது செய்வாங்க. இது தேவையில்லை. கஷ்டம் நம்மளும் கஷ்டம் தான் பட்ட என்ன அந்த பொடியனை பார்த்தாலும் கொஞ்சம் பாவமா இருக்கு. பார்த்து என்னடா செஞ்சு நம்ம கொடுப்போம் பார்ப்போம். நீங்க என்னடா செஞ்சு யாருக்கு நான் உதவி செஞ்சு எனக்கு அந்த வட்டி காய மட்டும் ஒழுங்கா தந்துருங்க. சரி சரி. அப்ப அந்த காடை வாங்கி தரட்டேன் நான் போட்டு. நீங்க காடை வாங்கி வச்சு கொள்ளுங்க. பிறகு தாங்க நீங்க எல்லாட்டி நீங்க எடுத்து நம்ம யாரையும் நம்பல. சரி இந்தாங்க நீங்க அந்த காயை உங்களை நம்பி தான் தாரன் பண்ணி பாருங்க. ஓகே எவ்வளவு 4,000 வரைக்கு நமக்கு 80 ரூபா படி மாசம் மாசம் வட்டி. சரி சரி. நீங்க பொறுப்பு. சரியா சரியாண்ணா. சரியா சரியா. நான் அப்போ கோல் அடிங்களேன். சரி சரி. அந்த நேபாளியில நம்பர் வேலை இல்ல ஒரு ரூமுக்கு பக்கத்துல பக்கத்து வில்டிங் தான். நானும் பார்த்து 2 நாள் ஆல்ரெடி அவனை காணல. நீ ஒரு பார்த்து எனக்கு கோல் அடிங்களேன். சரி சரி பார்க்க. இல்லாட்டி நானும் பார்த்து இல்லாட்டி அங்க கடைகளுக்கு வருவான். பார்த்து போட்டு விசாரிச்சு போட்டு எனக்கு கோல் அடிச்சு சொல்லுங்களேன். சரி ஓகே ஓகே ஓகே. தம்பியில நம்பரை காணல. ஆளு கோல் அடிச்சாலும் வேலை இது இல்லை. ஹலோ ஹலோ தம்பி. நீங்க கேட்டது அந்த அண்ணன்ட்ட வாங்கி வச்சிருக்கிறேன். நீங்க வாங்க சரியா. அவர் வந்து அவர்கிட்ட காசு இல்லையா. அவர்கிட்ட என்னோட வாங்கி தந்திக்கிறான். வந்து 12 வட்டியாம். அப்போ 1000 ரூபாண்டா 120 ரூபா வட்டி கொடுக்கணும். உங்களுக்கு என்னம்மா செட் ஆகணும். நீங்கள் உங்களோட பேங்க் கார்டு எடுத்துவாங்க. நான் அவரை என்னட்ட இல்லாமல் என்ன நம்பாத அவர்கிட்ட பேங்க் கார்டு எடுத்துவாங்க. நான் பேங்க் கார்டு அவர்கிட்ட கொடுத்து தான் காசை வாங்கணும் சரியா. நீங்கள் எடுத்துக்கொண்டு தாங்க நான் கொடுக்கணும் சரியா. எத்தனை மணிக்கு வருது? சரி சரி நீங்கள் வாங்க வாங்க சரியா. நான் வாங்க. நான் நம்ம கொஞ்சம் வெளியே போகிற இருக்கு. ஒரு 1 மணி நேரத்துக்குள்ளே வாங்க சரியா. சரி சரி தம்பி ஓகே ஓகே.
என்னடாப்பா கோல் அடிக்கிற இப்ப அந்த பொடியை காய் கொடுத்தேன் அந்த பொடியை வந்து அடிக்காண்டாப்பா ஹலோ நான் 2 நாள் அடிக்கேன் தம்பி வேலையே இல்லை தம்பி என்ன தம்பி சொல்றான் அந்த 10,000 ரியால் போய் தப்பா $10,000 அடிச்சு தரப்பா தம்பி தம்பி கொஞ்சம் தண்ணி தம்பி அண்ணன் நீங்களா என்னாச்சு என்ன இப்படி என்ன 10,000 காசு ஒரு நேபாளி அடிச்சு போய்த்தானே தம்பி காய்ச்சி காய்ச்ச வச்சுட்டு கேட்டு வராங்களுக்கு இல்லைன்னு அப்படித்தான் நடக்கும் சொந்த ஊருக்காரனை காய்ச்சி இல்லைன்னு சொன்னீங்களே இப்போ இந்த வேறு நாட்டுக்காரன் காய்ச்சி அடிச்சுட்டு போய்த்தான் தண்ணியை வேணும் வேற இந்த தண்ணி இல்லை வேணுமெண்டா காசு இருக்கிட்டாங்க இதை வச்சு தம்பி காசு வேணாம் தண்ணி தான் தம்பி வேணும் இல்லை நான் போயிட்டு வரேன்